நான் அதிகமா சர்டிபிகேட் வச்சிருக்கேன், அப்ப எனக்கு அதிகமான சேலரியில ஜாப் கிடைக்குமா? கிடைக்காது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. Day 5 of 100 days 100 questions challenge. இப்ப கரண்டா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அதிகமான சர்டிபிகேட்காக கோர்சஸ் அண்ட் வெபினார்ஸ் சொல்லிட்டு அவங்க கரியருக்கு செட் ஆகுதோ இல்லையோ, பட் ஒரு சர்டிபிகேட் கலெக்ஷனுக்காக நிறைய அட்டன் பண்றாங்க. இதனால என்ன இஷ்யூ ப்ரோ? அதிகமான சர்டிபிகேட் வச்சிருந்தா நல்லது தானே அப்படின்னா இல்ல. பிகாஸ் உங்களை இன்டர்வியூ எடுக்க போற ஹச்ஆருக்கு நீங்க எதுல எக்ஸ்பர்ட்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அண்ட் செகண்ட் திங், ஒரு ஹச்ஆர் எப்பவுமே உங்க ரெஸ்யூம் பேஸ் பண்ணி மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவாரு. சோ அந்த ரெஸ்யூம்ல நீங்க அதிகமான சர்டிபிகேட் பத்தின டீடைல் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் ரிலவெண்டாவும் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சோ உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா சோலி முடிச்சு. இந்த பிரச்சனை நீங்க எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஜாப் ரோலுக்கு செலக்ட் ஆகணும்னு பிளான் பண்றீங்களோ அது ரிலவெண்டான ஸ்கில்ஸை மட்டும் க்ரூம் பண்ணுங்க. இனிஷியலா அன்வான்ட் டாபிக்ஸ்குள்ளே போயிடாதீங்க. செகண்ட் திங், நீங்க லேர்ன் பண்ண ஸ்கில்லை வச்சு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நீங்க ஆன்லைன்ல லேர்ன் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணாலும் சரி, சர்டிபிகேட்டுக்காக லேர்ன் பண்ணாதீங்க, ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. பிகாஸ் சர்டிபிகேட் உங்களுக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண மட்டும்தான் சப்போர்ட்டிவா இருக்கும். பட் ஸ்கில் மட்டும்தான் நீங்க ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணவும் நெக்ஸ்ட் அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு சர்வே பண்ணவும் சப்போர்ட்டிவா இருக்கும்.